Hi, hello everybody. Welcome to Infobus. ஸோ நம்ம இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி கன்சர்வேட்டிவாக 14 days முடிச்சு இப்போ 15th டேயில் என்ட்ரு ஆகிறோம். அண்ட் நான் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோ வாஸ் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அண்ட் இப்போ அதுலேருந்து தொடர்ந்து நம்ம எல்லா கிங்டமும் ஒரு பிளான்ட் எப்படி, அனிமல் எப்படி, ப்ரொட்டெஸ்ட் எப்படி, மொனேரா எப்படி, ஃபங்கை எப்படின்றத நம்ம பைஃபர்கேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லெக்சர்ஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, those who are preparing for their comparative exam, especially railways and SSC, because the syllabus is focused in that way. SSC பொறுத்தவரை CHSL, CGL, MTS, JE, ரயில்வே பொறுத்தவரை ALP, டெக்னீஷியன், NTPC, குரூப் டி, பேராமெடிக்கல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில சென்ட்ரல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சொந்தமாக எக்ஸாம் வச்சு ரெக்ரூட் பண்ணிக்கோங்களா. அந்த எக்ஸாம்லேயே வேறு சயின்ஸ் பிளேஸ் கீ அண்ட் வைட்டல் ரோல். அங்கே எல்லாமே இந்த வீடியோஸ் லெக்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் மெயின்லி ஃபோக்கஸ்டு ப்ரிப்பேர் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, சிஜிஎல்லை பொறுத்தவரை அதை பேஸ் பண்ணி எடுப்போம். அண்ட் இன் எனி கேஸ் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும், எனக்கு என்கிட்ட பேசணும், என்கிட்ட எதோ டவுட் கேட்கணும் அப்படின்னா, இன் தீஸ் ஃபாரம்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ. டெலகிராம் ஐடி விஸ்டம் கிரிட்டிக் அண்ட் டெலகிராம் சேனல் இன்ஃபோவர்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமில் info_verse சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட ஐடி கிடைக்கும். அண்ட் மெயிலையும் ஸ்டில் யூ கேன் காண்டாக்ட் மீ wisdomcritic@gmail.com. அண்ட் த ஒன்லி திங், த ரிக்வெஸ்ட் தட் ஐ கீப் here in front of you is inculcate the habit of taking running notes. ஸோ ரன்னிங் நோட்ஸ் எடுத்து பழகுங்க. அட் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த டைமில் வீடியோவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட்டுக்கு வாங்க, அது மட்டும் போதுமான அளவு தான். ஈஸியாக நம்ம எல்லா எக்ஸாமையும் நம்ம கிராக் பண்ண முடியும். அண்ட் வித் திஸ் நோட் வில் ஸ்டார்ட் டுடே செஷன். இன்றைக்கி செஷன் எதை பற்றினா, டே 15 நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் கிங்டம் பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வென்ஷியல் அனிமல் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ப்ரொட்டேஸ்டா, மொனேரா, ஃபங்கை அப்படி பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பிளான்ட் கிங்டம் எதை பேஸ் பண்ணி பிளான்ட் கிங்டம் எவால்வ் ஆகிருக்கு, அண்ட் இந்த பிளான்ட் கிங்டம் எப்படி ஆரம்பித்தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கணும்ல. அந்த ஆரம்ப புள்ளி தான் இப்போ நான் வைக்க போகிறது. இந்த புள்ளி அதுதான் பிளான்ட் கிங்டம். ஓகே, இப்போ பிளான்ட் கிங்டம்னு ஆயிடுச்சு. இந்த பிளான்ட் கிங்டம் நம்ம எதை பேஸ் பண்ணி, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி இது கம்ஸ் அண்டர் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் என்னவாக இருக்குன்னா, அவங்களோட மோஷன்றது நகரக்கூடியமா நகர முடியாததா அப்படின்னு. ஸோ பிளான்ட் கிங்டம் எல்லாமே நான் மொட்டைல் ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க, நான் மொட்டைல் ஃபங்க்ஷன், அப்படி இல்லாட்டி அது இம்மொட்டைல்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ஸோ நான் மொட்டைல் ஆர் இம்மொட்டைல் அப்படி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணிக்குவாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆட்டோட்ராபிக். ஸோ ஆட்டோட்ராபிக் தான் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, அண்ட் ஆட்டோட்ராபிக் இல்லாமல் பிளான்ட்ஸ்க்கு வேறு என்ன ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் வால்னு ஒன்று இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் ஹேவ் செல் வால். அண்ட் அது எதில் மேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லுலோஸால் மேட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட்டோட்ராபிக் சொல்லியாச்சு. அண்ட் எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோட்ராபிக் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்ன தேவைன்னா, குளோரோஃபில்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கணும். ஸோ ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் பேஸ்ட் அப்பான் குளோரோஃபில் பிக்மெண்ட். குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் பிளான்ட் கிங்டமோட இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருந்து தான் அது கம்ஸ் அண்டர் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு. ஓகே, இப்போ பைஃபர்கேஷன்ஸ் இன் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளான்ட்டை நம்ம எப்படிலாம் பைஃபர்கேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ பிளான்ட்ஸை நம்ம ரெண்டு வகையாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பேசிக்காக ப்ராடாக ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று கிரிப்டோகேமி, இன்னொன்று ஃபெனேரோகேமி. கிரிப்டோகேமி அண்ட் ஃபெனேரோகேமி. இதில் கிரிப்டோகேமி, ஃபெனேரோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் அவங்களுக்கான எப்படி சொல்லலாம், 1 minute.
ஓகே, அவங்களோட கேமெட்ஸ் இருக்கும்ல, அது வந்து ஹிட்டனாக இருக்கும். ஹிட்டன் கேமெட்ஸ். அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபெனரோகேமிக்கு விசிபிள் கேமெட்ஸ். ஸோ கிரிப்டோகேமிக் வந்து கேமெட்ஸ் வந்து ஹிடனாக இருக்கும், அதே ஃபெனரோகிராமிக்கு கேமெட்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் இவங்க எல்லாருமே யாருன்னா மோஸ்ட்டாக வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருப்பாங்க. நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஓகே, இவங்க நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் இவங்க யாராக இருப்பாங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருப்பாங்க. இவங்க வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருப்பாங்க. ஓகே, டன். அண்ட் இதுலேயுமே ஒரு 3 பைஃபர்கேஷன் இருக்குது. நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேயுமே ஒரு 3 டைப்ஸ் இருக்காங்க. யார் யார் அந்த டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தேலோஃபைட்டா, செகண்ட் யாருன்னா பிரையோஃபைட்டா, அண்ட் மூணாவது டெரிடோஃபைட்டா. ஓகே, கிரிப்டோகேமியில் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸை மொத்தம் பிளான்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று கிரிப்டோகேமி, இன்னொன்று ஃபெனரோகேமி. கிரிப்டோகேமினா யாருன்னா ஹிடன் கேமெட்ஸாக இருக்கும், ஃபெனரோகேமிக்கு வந்து விசிபிள் கேமெட்ஸாக இருக்கும். அண்ட் கிரிப்டோகேமி எல்லாமே நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் கிரிப்டோகேமி, ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஃபெனரோகேமியில் வருவாங்க. அண்ட் ஃபெனரோகேமிலேயும் ஒரு 2 பைஃபர்கேஷன் இருக்குது. யார் யாருன்னு பார்த்தா, ஒன்று வந்து ஜிம்னோஸ்போம், இன்னொன்று ஏஞ்சியோஸ்போம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பைஃபர்கேஷன் சார்ட்டு. இந்த சார்ட்டுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கோடு மட்டும் போடுறேன். ஓகே, ஸோ இப்படி தான் இவங்களை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கான்சிக்யூட்டிவாக தேலோஃபைட்டானா என்ன, பிரையோஃபைட்டானா என்ன, டெரிடோஃபைட்டானா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ நல்லா கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும். லாஸ்ட் செஷன் மாதிரி இருக்காது, ஜஸ்ட் 20 மினிட்ஸ் வீடியோ மாதிரி இருக்காது. இப்போ பார்க்க போகிறது தேலோஃபைட்டா. இதுலேருந்து கொஷின்லாம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும், அடித்து சொல்கிறேன். கொஷின் பயோவில் கேட்டாங்கன்னா இதில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் தேலோஃபைட்டாக்கு என்னென்னா, இதில் ஃபர்ஸ்ட் வந்து யாரை இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது ஆல்கேன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்கே கம்ஸ் அண்டர் தேலோஃபைட்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கொஷின், கம்ஸ் அண்டர் தேலோஃபைட்டா. ஓகே, இப்போது இதில் என்ன ஒரு விஷயம்னா, தேலோஃபைட்டானா ஒரு பிளான்ட்டு, நம்ம பிளான்ட் ஒரு பிளான்ட் கிங்டம் பார்க்குறப்ப பிளான்ட்னா என்ன இருக்கணும், ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு போஸ்டர் இருக்கணும். அதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ரூட் வேணும், ரூட்லேருந்து ஒரு ஸ்டெம் வரணும், ஸ்டெம்லேருந்து பிரான்ச்சஸ் வரணும், பிரான்ச்சஸ்லேருந்து லீவ்ஸ் வரணும். ஓகே, இதெல்லாமே இருந்தால் தான் அது ஒரு கம்ப்ளீட் ட்ரீ அப்படி சொல்லுவோம், இல்லை கம்ப்ளீட் ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள், இதில் வந்து இது என்னது, ரூட். ஓகே, அப்போது இது ஸ்டெம். ஓகே, இது வந்து பிரான்ச்சு. ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து பிரான்ச்லேருந்து வர லீவ்ஸ். ஓகே, இப்போ இது எல்லாமே இருந்தால் தான் இதை கம்ப்ளீட் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் கம்ப்ளீட் ட்ரீ இல்லை கம்ப்ளீட் பிளான்ட், அதனால தான் பிளான்ட் கிங்டமில் வருது. இப்போ நான் இந்த ஸ்லைடில் என்ன சொன்னேன், ஆல்கே கம்ஸ்னா தேலோஃபைட்டான்னு சொன்னேன். ஸோ இதில் இருக்கிற ஆல்கே, இந்த இங்கே இருக்குது பாருங்களேன், இது பேர் வந்து ஆல்கே.
இது எங்கே இருக்குன்னா அந்த வாட்டர் தண்ணியில் இருக்கிற மேல் பரப்பில் இருக்கும். கையில் எடுத்தோன்னா அப்படியே பாசி மாதிரி கையில் ஒட்டும். ஸோ அதுதான் நம்ம இந்த ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆல்கே இதுக்கு ரூட்டுன்றது கிடையாது, ஸ்டெம்முன்றது கிடையாது, பிரான்ச்சுன்றது கிடையாது, லீஃப்ன்றது கிடையாது. பட் ஸ்டில் இது எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? இதை வந்து தேலோஃபைட்டான்ற ஹெட்டிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு பிளான்ட்டுக்கான அறிகுறி ஒன்றுமே இல்லை. ரூட்டு கிடையாது, ஸ்டெம்மு கிடையாது, பிரான்ச்சு கிடையாது, லீஃபு கிடையாது. பட் ஸ்டில் இட் இஸ் பிளேஸ்ட் இன் தேலோஃபைட்டா. ஒய்? இதுக்கு எந்த ஃபீச்சர்ஸுமே கிடையாது, பட் ஸ்டில் பிளேஸ்ட் இன் தேலோஃபைட்டா. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேலோஃபைட்டாவை நம்ம வந்து இன்னும் 3 வகையாக பிரிக்க முடியும். அதாவது இந்த ஆல்கேவை இன்னும் நம்ம 3 டைப்ஸாக பிரிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி என்னன்னா, இவர் பேர் வந்து ரெட் ஆல்கே. ஓகே, இவர் பேர் வந்து செகண்ட் இருக்கிறார்ல, அவர் பேர் வந்து ப்ரௌன் ஆல்கே. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறவர், அது பார்த்தா உங்களுக்கு ப்ரௌன் மாதிரி தெரியாது, பட் ஸ்டில் அது வந்து ப்ரௌன் ஆல்கே தான். லாஸ்ட்டாக இருக்கிறவர் வந்து இட் இஸ் நத்திங் பட் க்ரீன் ஆல்கே. ஓகேவா? ஸோ இந்த ரெட் ஆல்கேக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, டெக்னிக்கலாக சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாக கொஷனில் கேட்க போகிறது. என்ன அப்படின்னா, ரோடோ ஃபைசே. அண்டு ப்ரௌன் ஆல்கேக்கு அதே மாதிரி ஃபெயோ ஃபைசே. இது பேர் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதை சொல்கிறேன். இது வந்து குளோரோஃபைசே. ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த பேர் ரெட் ஆல்கேக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ரெட் ஆல்கேக்கு இன்னொரு பேர் ரோடோஃபைசே, ப்ரௌன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் ஃபெயோஃபைசே, அண்ட் க்ரீன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் வந்து குளோரோஃபைசே. இதில் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா 3வது நம்மளுக்கு வந்துடும். ஸோ ரெட் ஆல்கேவா, ஸோ ரெட்டுக்கு ரோடோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று க்ரீன் எதனாலன்னா குளோரோஃபில்னால க்ரீனு. ஸோ இப்போ குளோரோ வந்ததுன்னா குளோரோவுக்கு க்ரீனு. அண்ட் மீதி இருக்கிற ஒரே ஆப்ஷன் ப்ரௌன் ஆல்கேக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. ஸோ ப்ரௌனுக்கு அப்படின்னா ஃபெயோ. இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் மற்ற 2 இதுக்கு வச்சதுனால இது நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துட முடியும். ஃபெயோஃபைசே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இவங்களோட எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காமன்லி நோன் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. அப்புறம் எல்லாமே ஆல்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அப்போ தேலோஃபைட்டாவோட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா ஆல்கே. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தேலோஃபைட்டா. தேலோஃபைட்டாவில் ஃபஸ்ட் யார் உள்ளே வர? ஆல்கே உள்ளே வராங்க. அந்த ஆல்கேவில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கே இருக்குது. இந்த கொஷின் சிஹெச்எஸ்எல்ல கேட்டாங்க, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கே அப்படின்னா, மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கே ப்ரெசென்ட் அண்டர் தேலோஃபைட்டா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காகவே கேட்பாங்க. அப்படின்னா ரெட் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, க்ரீன் ஆல்கே. ரெட் ஆல்கேக்கு இன்னொரு பேர் என்ன? ரோடோஃபைசே. ப்ரௌன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் ஃபெயோஃபைசே. க்ரீன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் குளோரோஃபைசே. ஓகே, டன். இப்போ நம்ம செகண்ட் போகிறோம். செகண்ட் யார் தேலோஃபைட்டாவில் யார்? பிளான்ட் கிங்டமில் கேமெட்ஸ், ஹிடன் கேமெட்ஸ், கிரிப்டோ கேமில் யார் இருந்தானா தேலோஃபைட்டா பார்த்தா. இப்போ பிரையோஃபைட்டா பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டெரிடோஃபைட்டா பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது யாருன்னா பிரையோஃபைட்டா. ஓகே, பிரையோஃபைட்டா. இந்த பிரையோஃபைட்டா இது எப்படி வருது, இவங்களுக்கு யார் யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அந்த ட்ரீ எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதுலேயும் ஓகே, இப்போ இதை ஒரு ட்ரீயாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா நான் அவ்வளோதான் வரைய முடியனால, அவ்வளோதான் ஆர்டிஸ்டிக் நேச்சர் எனக்கு. இதை நீங்கள் ட்ரீயாக கன்சிடர் பண்ணால், இதை வந்து நம்ம ரூட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டெம்மு. ஓகே, அண்டு இதை வந்து லீஃப்னு வச்சுக்கோங்க. இதை வந்து பிரான்ச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா?
ஓகே, இப்போது இதில் என்ன பிரயோஃபைட்டால் என்ன ஒரு பெக்யூலியர் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சாப்பாடு அண்ட் தண்ணி இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு பிளான்ட் ஹைஜீனாகவும் ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கு. இப்போது அந்த சாப்பாடு யார் ப்ரிப்பேர் பண்ணுவான்னா, பிளான்ட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் பை தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்னு தெரியும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் எங்கே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க? ரூட்லையா? கிடையாது. பிரான்ச்லையா? கிடையாது. ஸ்டெம்லையா? கிடையாது. எங்கே இருப்பாங்கன்னா லீஃபில் இருப்பாங்க. ஸோ அப்போ லீஃபில் ப்ரெசன்ஸாக இருக்கிற குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட்டால் மட்டும்தான் சாப்பாடை உற்பத்தி பண்ண முடியும். அப்போ அந்த லீஃபில் கிடைக்கிற சாப்பாடை, லீஃப் எங்கே இருக்கும்? டாப்பில் இருக்கும். அங்கே கிடைக்கிற சாப்பாடை நம்ம ஸ்டெம்மு வரைக்கும் கொண்டு வரணும். அப்போ தானே ஸ்டெம்மு நல்ல போஷாக்காக ஹைஜீனிக்காக நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்போ அங்கேருந்து சாப்பாடு இங்கே வரணும். ஓகே, இப்போ நம்ம சாப்பாடு குடிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி குடிப்போம்ல. அப்போ தண்ணி நம்மளுக்கு கை இருக்குது, வாய் இருக்குது, குடிச்சிக்கலாம். இப்போ ட்ரீஸுக்கு பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி டேரெக்டாக நம்ம லீஃபில் ஊற்ற போகிறது கிடையாது. அப்போ இந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அது வந்து வேறு கான்செப்ட் போயிடும். இப்போ ஸ்டெம்முக்கு தண்ணி தருவோம், ரூட்டுக்கு நம்ம தண்ணி தருவோம். அந்த தண்ணியை ரூட் அப்சார்வ் பண்ணி அது வந்து மேலே இருக்கிற சாப்பாடு உற்பத்தி பண்ண லீஃபுக்கு அனுப்பும். ஸோ இதுதான் அந்த 2 வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு ரூட்டுக்கும் ஒரு லீஃபுக்கும் நடக்கிறது. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம், ஒரு இது போட்டு வச்சுருப்பாங்க. என்னென்னா, நீ எனக்கு சாப்பாடு சமைச்சு தரணும், நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, லீஃப் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, அண்ட் ரூட் வந்து என்ன பண்ணும்? வாட்டர். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்னது கதை, பட் இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒரு பெரிய விஷயம். இதில் வாட்டர் வந்து யார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவா? வாட்டர் வந்து மூவ்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு அதர் பார்ட்ஸ். ஓகேவா? என்னது? ரூட்லேருந்து யார் போகிறா? இங்கே வந்து வாட்டர் போகிறாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த லீஃப்ன்றதை நீங்கள் அதர் பார்ட்டுன்னு எழுதுகிறேன். அதர் பார்ட்லேருந்து ரூட்டுக்கு என்ன வரணும்? ஃபுட்டு வரணும். ஓகேவா? ஓகே, இதை யார் பண்ணுறா? இது எப்படி நடக்குது அப்படின்னா, வாட்டர் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ரூட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். எப்படி போகுதுன்னா த்ரூ ஜைலம் டிஷ்யூ அப்படின்னு ஒரு டிஷ்யூ ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஜைலம் டிஷ்யூ. ஓகே, இப்போ அதர் பார்ட்ஸ்லேருந்து உற்பத்தி பண்ண, அதாவது லீஃபில் உற்பத்தி பண்ண ஃபுட்டை ரூட்டு கொண்டு வரதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? அப்போது அது வந்து ஃப்ளோயம் டிஷ்யூ. ஃப்ளோயம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளோயம் வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட்டு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வேணால் சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப லெங்க்த்தியாகவும் போக வேண்டாம். ஃப்ளோயம் வந்து பை டைரக்ஷனல். ஃப்ளோயம் பை டைரக்ஷனல். ஜைலம் வந்து யூனி டைரக்ஷனல். என்னன்னா, கீழே இருக்கிற ரூட்டுக்கு மேலே இருக்கிற லீஃபுக்கு, கீழே இருக்கிற ரூட்டுக்கு தெரியும் மேலே இருக்கிற லீஃப்க்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு. அப்போ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் தண்ணியை மட்டும் அது மேலே எடுத்துகிட்டு போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துரும். கீழே 100% தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப டு த டிப் ஆஃப் த லீஃப் போகிறப்ப 0%க்கு போயிடும். அதாவது கீழே திருப்பி போன தண்ணி கீழே வராது. ஆனால் லீஃபுக்கு அப்படி கிடையாது. லீஃபுக்கு எல்லா லீஃபும் சாப்பாடு உற்பத்தி பண்ணும். சாப்பாடு உற்பத்தி பண்ண முடியாத லீஃபுக்கு சாப்பாடு உற்பத்தி பண்ண லீஃப் வந்து சாப்பாடு தரணும். அப்படின்ற பட்சத்துக்கு நான் ஒரு லீஃபு, எனக்கு மேலே ஒரு லீஃப் இருக்குன்னா அவனுக்கு சன்லைட் நல்லா வரும், எனக்கு நல்லா வராது. எனக்கு கீழே இருக்கிற லீஃபுக்கு சன்லைட் சுத்தமாக வராது. இப்போ ஒருவேளை அவனுக்கு மேலே இருக்கிற லீஃபுக்கு சன்லைட் வரலன்னா நான் அவனுக்கு சாப்பாடு தரணும். ஸோ ஃபுட்டோட மூவ்மெண்ட் வந்து மேலேயும் போகும் கீழேயும் போகும். அதுதான் வந்து இட் இஸ் பை டைரக்ஷனல். அதை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டைரக்ஷனல். அது யார் பண்ணுறான்னா ஃப்ளோயம் பண்ணுறாங்க. அண்டு தண்ணி வந்து கீழேருந்து மேலே மட்டும்தான் வரும், திருப்பி கீழே போகாது. அது வந்து யூனி டைரக்ஷனல். ஓகேவா? அது யார் பண்ணுறா? ஜைலம் பண்ணுறாங்க. அண்டு இவங்க 2 பேருக்கு என்ன ஒரு பேருன்னா,
இவங்க 2 பேருக்கு வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? இவங்க 2 பேருக்கு வாஸ்குலார் பண்டில்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கதையில் இப்போ தான் ட்விஸ்டே வருது. என்னன்னா, பிரையோஃபைட்டாவுக்கு doesn't have vascular bundle. அவ்வளோதான், சோலி முடிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் சொன்ன கதை வந்து வேஸ்ட்டு. வாஸ்குலர் பண்டல்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. பட் பிரையோஃபைட்டான்றது ஒரு பிளான்ட்டு, ஒரு ட்ரீ. அப்போ அவங்களுக்கு இந்த சாப்பாடு தண்ணி எப்படி கிடைக்கும், அதுதான் இங்கே கண்டென்ட்டே. நம்மளுக்கு என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு 2 ப்ராசஸ் வந்து உள்ளே எவால்வ் ஆகுங்க. யாருன்னா, வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஆப்சண்ட். ஓகேவா? அப்போ எப்படி அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கிடைக்கும்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு 2 ப்ராசஸ் வராங்க. யாருன்னா, டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ். இந்த 2 பேரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் டிஃப்யூஷன்னா என்ன, ஆஸ்மோசிஸ்னா என்ன, அவ்வளோதான். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆஸ்மோசிஸ்னால் ஒன்றும் இல்லை, வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். சரியா? அதோட வாட்டரில் இருக்கிற வாட்டர்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் higher concentration through a semi-permeable membrane. இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ்னா வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் ஏரியா டு லோயர் ஏரியா த்ரூ செமி பெர்மியபிள் மெம்பரேன். அது வந்து ஆஸ்மோசிஸ் சொல்லுவோம். அப்போ டிஃப்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டன்சஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் செல் டு செல். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறது தான் டிஃப்யூஷன். ஸோ சப்ஸ்டன்ஸ் பயாலஜிக்கலாக சொல்கிறேன், ஓகேவா? சப்ஸ்டன்சஸ் transported from ஒரு செல்லுக்கு இருக்கிற ஒரு செல் இன்னொரு செல்லில் இருக்கிற கண்டக்ஷன் மூலிமா, கான்டாக்ட் மூலிமா வந்து சாப்பாடு வந்து பரிமாறும், சாப்பாடும் தண்ணியும் பரிமாறும். ஸோ இதுதான் வந்து இந்த 2 ப்ராசஸ் மூலிமா மட்டும்தான் தண்ணியும் சரி சாப்பாடும் சரி பிரையோஃபைட்டாவில் இருக்கிற பிளான்ட்ஸுக்கு போகும். ஓகே, அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரிப்பீட்டடாக நீங்கள் மார்க்கில் போட்டதால இந்த கொஷின் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, Bryophyta is called as amphibian of plant kingdom. இதை வந்து ஒரு ஸ்டார் மார்க் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை இம்பார்ட்டன்ட்னு போட்டு, Bryophyta is called as amphibian of plant kingdom. ஓகே, எதனால்? ரொம்ப முக்கியமான கொஷின். பட் வை அப்படின்னு பார்க்குறப்ப, ஆம்ஃபிபியன்னா நமக்கு தெரியும், they live both in land and water. So Bryophytas can live in both land and water. இதான் ரீசன். ஓகேவா? இதுக்கு யார் யார் எக்ஸாம்பிள்னா, இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். மோஸ், ஓகே, ஸ்வாகம், ஸ்வாக்னம், ஓகே, liverwoods, hornwoods. இந்த எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் போதும் நமக்கு. 4 எக்ஸாம்பிள் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோசஸ், ஸ்வாக்னம், லிவர்வுட்ஸு, ஹார்ன்வுட்ஸு. ஓகே, அண்ட் இதுதான் Bryophyta. Bryophytaவில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, Bryophyta எப்படி ஃபுட்டு அண்ட் வாட்டர் கண்டக்ட் பண்ணிக்கும் த்ரூ ஆஸ்மோசிஸ் அண்ட் டிஃப்யூஷன் ப்ராசஸ்.
அதான் அந்த வேஸ்குலர் பண்டில்னு சொன்னது ஜென்ரலாக பிளான்ட்டு இப்படி தான் பண்ணும். பட் இதில் வேஸ்குலர் பண்டில்னு ஒன்று கிடையாது. அண்ட் பிரையோஃபைட்டா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேசுகிறப்ப தான் ஞாபகம் வருது. பிரையோஃபைட்டாக்கு வேஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கா, வேஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுதான் ஓப்பன் ஆன்சர். ஓகேவா? அப்புறம் எப்படி ஃபுட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகும் த்ரூ ஆஸ்மோசிஸ் அண்ட் டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஓகே, Bryophytes is also called as amphibian of plant kingdom. எதனாலனா because they live in both plant and live in land and water. ஓகேவா? And this is all about Bryophyta. இப்போ நம்ம பார்க்க போகிறது Pteridophyta. ஓகே, இப்போ Pteridophytaல இவங்களுக்கு வந்து டிஸ்டிங்க்டாக நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியும். ரூட்ஸு, ஸ்டெம்மு அதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அதெல்லாம் இருக்கிறதுனால வேஸ்குலர் டிஷ்யூஸும் இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த டிஃப்யூஷன் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலிமா நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வேஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட். அப்போ வேஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து எங்கே இருக்குது ப்ரெசென்ட் ஆகுனா ரூட்டில் இருக்கும். ஸோ அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் ரூட்ஸு, ஸ்டெம்ஸ், பிரான்ச்சஸ். ஓகேவா? அண்டு அதில் நான் லாஸ்ட் கேஸில் சொன்ன மாதிரி பிரையோஃபைட்டாலாம் இஸ் கால்ட் அஸ் ஆம்ஃபிபியன்ஸ்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே Pteridophyta is called as reptiles of plant kingdom. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. Bryophyta amphibians of plant kingdom, Pteridophyta reptiles of plant kingdom. இதை வந்து மனசில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டா ஆப்வியஸாக இன்னொன்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அண்டு இதில் தான் வந்து இந்த வேஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ இதில் தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வேஸ்குலர் டிஷ்யூ ஃபவுண்ட் இன் Pteridophyta. ஸோ ஃபஸ்ட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேஸ்குலர் டிஷ்யூ இல்லை அப்படின்னு ஒன்று கிடையாது. ஃபஸ்ட்டு வேஸ்குலர் டிஷ்யூ எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வேஸ்குலர் டிஷ்யூ டிஸ்கவர்ட் இன் Pteridophytaல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, டன். அண்ட் இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட்டு என்னென்னா, ரைட், ஜிம்னோஸ்போம் அண்ட் ஏஞ்சியோஸ்போம். இதை நம்ம எங்கே பார்த்தோம்? இப்போ நம்ம வந்து எப்படி என்னென்ன பார்த்துருக்கோன்னா கிரிப்டோகேமில் தேலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, Pteridophyta பார்த்தாச்சு. இப்போ ஃபெனோரோகேமில் இருக்கிற ஜிம்னோஸ்போம் அண்ட் ஏஞ்சியோஸ்போம் பார்க்குறோம். அண்டு அந்த ஏஞ்சியோஸ்போம் அண்ட் ஜிம்னோஸ்போமுக்கு ஜஸ்ட் என்னன்றது சொல்கிறேன். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அந்த கொஷின், அந்த இதுக்கு நம்மளுக்கு இங்கேயே சொல்லிடுறேன். ஏஞ்சியோஸ்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஏஞ்சியோஸ்போம். இப்போ ஏஞ்சியோஸ்போமு, ஜிம்னோஸ்போம். ஓகே, இதில் ஏஞ்சியோஸ்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே ஏஞ்சியோவில் வரும். சின்னதாக சொல்லிடுறேன், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே ஏஞ்சியோஸ்போம்ஸில் வரும். அண்டு சீட்ஸ் வந்து ஹிட்டன் இருக்கும். ஸோ ஹிட்டன் சீட்ஸ். அதே வந்து ஜிம்னோஸ்போம்ஸில் பார்த்தீங்கன்னா நேக்கட் சீட்ஸு. சீட்ஸ் வந்து ரொம்ப நேக்கடாக வெட்ட வெளிச்சமாக தெரியும், நேக்கட் சீட்ஸ். ஓகேவா? அண்டு இவங்களுக்கு வேஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும். இவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளுக்கு கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைன், ஐக்கஸ், டியோடர். ஓகேவா? அண்ட் ஏஞ்சியோஸ்போமில் ஹிடன் சீட்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்லிட்டோம். அந்த ஃப்ளவரிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்போமில் 2 டைப்ஸில் நடக்கும். ஒன்று வந்து மோனோகாட்லேடன், இன்னொன்று டைகாட்லேடன். மோனோகாட்டு, டைகாட் அப்படி சொல்லுவாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸில் ஃபர்ஸ்ட் ஏஞ்சியோஸ்போம், ஜிம்னோஸ்போம். A seed is produced by flowering plants and is enclosed within an ovary. அதான் வந்து என்க்ளோஸ்னால் மறைஞ்சிருக்கிறது. ஸோ it is nothing but hidden seeds. A seed is produced by non-flowering plants and is unenclosed அப்படின்னா வெளிச்சமாக ஓப்பனாக இருக்கிறது. ஓகே, லைஃப் சைக்கிள் ஆஃப் தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் சீசனல். ஓகே,
தீஸ் பிளான்ஸ் ஆர் எவர்கிரீன் எப்பயும் இருக்கிறது. இட் ஹாஸ் ட்ரிப்ளாய்ட் டிஷ்யூ. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இட் ஹாஸ் அ ஹேப்ளாய்ட் டிஷ்யூ. நம்மளுக்கு கண்டென்ட்டில் என்ன அதான் இது லீவ்ஸ் ஆர் ஃப்ளாட் இன் ஷேப், லீவ்ஸ் ஆர் ஸ்கேல் லைக் அண்ட் நீடல் லைக் இன் ஷேப்பு. ஓகே, ஹார்ட் வுட் டைப் ட்ரீயாக இருக்கும், இது சாஃப்ட் வுட் டைப் ட்ரீயாக இருக்கும். தீஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ரிலே ஆன் அனிமல்ஸ் அண்ட் wind ஃபார் ரீப்ரொடக்ஷன். பிகாஸ் இந்த பாலினேஷன் சொல்லுவோம்ல, பாலினேஷன்றது வந்து அவங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் பண்ணோன்னா, காற்றடிச்சா இங்கேருந்து இருக்க போலன் கிரெயின்ஸ் அங்கே இருக்குது அந்த இருக்கிற பிளான்ட்டுக்கு போகும், அந்த மாதிரி தான். ஸோ இல்லாட்டி அனிமல் வந்து இல்லை இன்செக்ட், சின்ன சின்ன இன்செக்ட் இங்கேருந்து ஒரு வண்டு அங்கே போய் உட்காருது, அந்த மாதிரி நடக்கும். அண்ட் தீஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ப்ரிடாமினெட்லி ரிலை ஆன் wind ஃபார் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஓகே, இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் ப்ரெசென்ட் இன் வந்து யூனிசெக்ஷுவல் பைசெக்ஷுவலாக இருக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இங்கே வந்து ப்ரெசென்ட் இஸ் ஆல்வேஸ் யூனிசெக்ஷுவல். ஓகே, அண்ட் இப்போ நான் சொன்னது இந்த மோனோகாட்லேடன் டைகாட்லேடன் சொல்லல, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இல்லை, நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒன்று மட்டும்தான். இதில் என்ன தெரியணும், மோனோகாட் டைகாட்டில் இந்த கண்டென்ட் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, லாஸ்ட் பண்ணிட்டு தான் வேணும். என்னென்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோனோகாட்லேடனுக்கு கார்லிக், ஆனியன், வீட்டு, கார்னு, கிராஸ் எக்ஸட்ரா. ஓகே, அதே மாதிரி டைகாட்லேடனில் எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ், காலிஃப்ளவர், ஆப்பிள்ஸ், பியர் எக்ஸட்ரா. இதுதான் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். இந்த 2 எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு போதும், இந்த கான்செப்டை நம்ம பண்ணிடலாம். ஸோ அண்ட் இதோட ஒன்று சேர்த்துக்கோங்க, வீட் இங்கே வந்துருச்சா, அதை மஸ்டர்டு ஒன்று சேர்த்துக்கோங்க, மஸ்டர்டும் வரும். ஓகே, மற்றதான மோனோகாட்லேடன் எம்ப்ரியோஸ் ஹேவ் அ சிங்கிள் காட்லேடன், அதாவது மோனோன்னு சொல்லுவாங்க, டைனா 2 இருக்கும். தே ஹேவ் ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம். ஓகே, தே ஹேவ் டேப் ரூட் சிஸ்டம். அந்த ரூட் சிஸ்டம் என்னன்றதை நான் நெக்ஸ்ட்டு இந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சு நடத்துகிறேன். ஓகேவா? லீவ்ஸ் இன் மோனோகாட்ஸ் ஹேவ் பேரலல் வெனேஷன் அண்ட் லீவ்ஸ் அண்ட் டைகாட்ஸ் ஹேவ் ரெட்டிகுலேட் ஆர், இதுவும் நான் அந்த இது நடத்துகிறப்பே சொல்கிறேன், ரூட் சிஸ்டம் நடத்துகிறப்பே சொல்கிறேன். அண்ட் மோனோகாட் ஃப்ளவர்ஸ், தி கவுண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 ஆர், இது ஜஸ்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்டெம்ஸ் ஆஃப் மோனோகாட்லேடன் do not possess a cambium. இந்த கேம்பியம் அதுக்கப்புறம் ஆப்பிள் அப்படின்னா என்னன்றதை வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீ எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும். அதுவும் நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சது அந்த இதுவும் நான் சொல்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், அதோட சொல்லிடுறேன். உங்களுக்கு இதில் தேவையானது ஒரே விஷயம் என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான், கார்லிக், ஆனியன், வீட், கார்ன் அண்ட் கிராஸ். இதில் எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர், ஆப்பிள், பியர் அண்ட் மஸ்டர்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிளான்ட் கிங்டம் அண்ட் ஐ ஹோப் ஸோ. அவ்வளோதான். இந்த பிளான்ட் கிங்டம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் கற்றுக்கோங்க, அவங்களையும் கற்றுக்கிட்டோம். ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரும் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ வித் திஸ் கோட் வில் குவிட் டுடே செஷன். இன்னைக்கு செஷன் ஐ ஹோப் ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் வாட் ஐ கோட் அண்ட் பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் வாட் ஐ யூஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் செஷனில் சந்திப்போம். அண்ட் தென் பை ஃப்ரம் உங்களில் வரும் டாடா, பை பை, டேக் கேர்.